Hi friends, welcome back to my channel. நம்ம channel first time பார்க்குறீங்க மறக்காம channel subscribe பண்ணுங்க and பக்கத்துல இருக்க bell icon press பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா என்னோட டே டு ஸ்டடி vlog தான் பார்க்க போறீங்க. சோ skip பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் வந்து என்னென்ன வீடியோ என்ன டைட்டில் படிக்கிறேன் சோ எல்லாமே உங்களுக்கு வந்து அப்பதான் உங்களுக்கு புரியும். சோ நிறைய பேர் subscribe பண்ணாம பார்க்குறீங்க. சோ please subscribe பண்ணிட்டு பாருங்க. சோ இன்னைக்கு வந்து Sundays ஸ்பெஷல் நான்வெஜ் தான் வந்து நம்ம ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா சண்டேனாலே வந்து சண்டேன்னு இருக்காது நமக்கு எப்போ கிடைக்குதோ அப்போ வந்து நம்ம வந்து மீன் கறி சாப்பிட்டுருப்போம் ஆனால் சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு மட்டும்தான் நான்வெஜ் இது காமனாக உள்ளது ஏன்னா வந்து அன்றைக்கி தான் வந்து எல்லாருமே வீட்டில் இருப்பாங்க ஸோ அதனால் வந்து அன்றைக்கி தான் வந்து எல்லாருமே கறி எடுத்து கறி மீன் அது மாதிரிலாம் சாப்பிடுவாங்க ஸோ இன்றைக்கி நம்ம வீட்லேயும் கறி நம்ம சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து நம்மளோட டே வந்து ஸ்டடியை கண்டினியூ பண்ணுவோம் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்க டாபிக் வந்து என்னென்ன இன்னைக்கு வந்து நம்ம ஒன்றிய நிர்வாகம் ஸோ அது ரிலேட்டடாக வந்து இந்தியன் பாலிட்டியில் வந்து ஸோ இதில் ஒன்றிய நிர்வாகத்தில் அது என்ன 3, 4, 5, 6 இன்றைக்கி அதான் முடிக்கணும் டாபிக் முடிக்கணும் ஸோ 18 days சேலஞ்சில் இன்றைக்கி வந்து முடிக்க வேண்டிய டாபிக் அது என்னடா 3, 4, 5, 6 அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் முடிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து குடியரசுத் தலைவர் பற்றி இருக்கும் ரெண்டாவது வந்து துணை குடியரசுத் தலைவர் பற்றி இருக்கும் மூணாவது வந்து பாரத பிரதமர் படிக்க வேண்டியது மத்திய அமைச்சரவை 4 5 வந்து மத்திய தலைமை வழக்கறிஞர் 6 வந்து மத்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் ஸோ இந்த 3 டாபிக் வந்து 3, 4, 5, 6 இந்த டாபிக் மட்டும் நான் படிக்க வேண்டியது ஸோ அதான் இன்றைக்கி உள்ள நமக்கு சேலஞ்ச் இதில் வந்து ஆல்ரெடி வந்து குடியரசுத் தலைவர் பற்றி படிச்சுட்டேன் துணை குடியரசுத் தலைவர் பற்றி படித்தாச்சு ஸோ பிரதமரை பற்றி படிக்கணும் பாரத பிரதமர் பற்றி படிக்கணும் ஸோ நிறையா இருக்கும் இதில் வந்து எக்கச்சக்கமாக பாரத பிரதமர்னால் எத்தனை வருஷத்துலேருந்தே எத்தனை பேர் இருப்பாங்கன்னு அப்படியே வருஷப்படி கொடுத்துருப்பாங்க காலப்படி கொடுத்துருப்பாங்க மத்திய அமைச்சரவை நம்ம நிர்மலா சீதாராமன் இருக்காங்க ஸோ அவங்கள பற்றி நிறையா ரிலேட்டடாக வரும் ஸோ நான் வந்து எது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு பார்த்தேன் இதுக்குள்ளே வந்து கம்மியாக பக்கத்தில் வந்து எது அதிகமாக சின்னதாக இருக்குது அப்படின்னு பார்த்தப்போ எனக்கு வந்து இருந்தது மத்திய தலைமை வழக்கறிஞர் ஸோ அவங்க பேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இந்த காட்டுற அந்த இடம் மட்டும் இல்லை அவ்வளோதான் அந்த பக்கம்தான் அப்படி தான் இருந்துச்சு ஸோ நம்ம அதை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அது வந்து தான் ஃபஸ்ட்டு உட்காந்து மத்திய தலைமை வழக்கறிஞர் அவங்க ரிலேட்டடாக உட்காந்து படித்தேன் ஸோ வந்து பகுதி 7 பகுதி வந்து 5 விதி 76 சொல்கிறாங்க மத்திய தலைமை வழக்கறிஞர் பற்றி சொல்கிறாங்க ஸோ இவங்களை நியமனம் படுத்துகிறவங்க யாருன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுறாங்க ஸோ இவங்க வந்து ஒரு தகுதின்னு சொன்னால் என்னென்ன தகுதி வேணும்னா இவங்களுக்கு அதாவது மத்திய தலைமை வழக்கறிஞராக இருக்கிறதுக்கு என்ன தகுதி வேணும்னா அதாவது ஒரு 5 வருஷமாக அவங்க வந்து எந்த ஒரு நீதிமன்றத்துலேயும் வந்து ஒரு 5 வருஷமாக அவங்க வந்து ஒரு நீதிபதியாக இருந்திருக்கணும் இல்லாட்டினா அது ஒரு தகுதி அப்புறம் 10 வருஷமாக வழக்கறிஞராக இருந்திருக்கணும் ஏதாவது ஒரு நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருந்திருக்கணும் மூணாவது வந்து குடியரசுத் தலைவரோட நடத்தைப்படி அதாவது ஒரு நல்ல பேர் எடுத்துருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த 3 தகுதி இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு தகுதி இருந்துச்சுன்னா அவங்கள வந்து மத்திய தலைமை வழக்கறிஞராக இவங்க வந்து செயல்படுவாங்க மத்திய வழக்கறிஞர் நிறையாவே இருக்கும் இதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஏன்னா வந்து இவங்களுக்கு வந்து அதாவது தமிழ்நாடு இந்தியா சார்பாக ஏதாவது ஒரு கேஸ் நடக்குது ஹைகோர்ட்டில் கேஸ் நடக்குதுன்னா சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட்டு கேஸ் நடக்குதா தமிழ்நாடு இந்தியா சார்பாக இவங்க போய் ஆஜராகணும் யார் மத்திய தலைமை வழக்கறிஞர் போய் ஆஜராகணும் ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து இருக்கும் அதாவது ஒரு கட்டுப்பாடுகள் பார்த்திங்கன்னா அதாவது இந்திய தேசியத்திற்கு இப்போ நம்ம இந்தியாவுக்கு எதிராக எந்த ஒரு கேஸ்லேயும் போய் அவங்க ஆப்போசிட் கேஸில் போய் ஆலோசனை கொடுக்கக்கூடாது அதே மாதிரி குற்றவாளி கிரிமினல் கேஸுன்னு இருக்கும் இப்போ வந்து இவங்க அனுமதியின்றி இந்திய அரசோட அனுமதியின்றி வந்து அவங்க வந்து கிரிமினல் கேஸில் போய் வந்து அவங்க ஆலோசனை கொடுக்கக்கூடாது அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடுகள்லாம் அவங்களுக்கு வந்து இருக்கும் வழக்கறிஞருக்கு இருக்கும் இவங்களுக்கு சேலரின்னு பார்த்தீங்கன்னா யார் நிர்ணயம் செய்வாங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நிர்ணயம் செய்வாங்க சேலரி எல்லாமே யார் நிர்ணயம் செய்கிறதுனா குடியரசுத் தலைவர் தான் இவங்களுக்கு நிர்ணயம் செய்வாங்க ஸோ இவங்க
வழக்கறிஞரை முடிச்சுட்டு அப்புறம் வந்து சிஏஜி போயிட்டேன், மத்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர். அப்புறம் வந்து மினிஸ்டருக்கு, அப்புறம் வந்து மத்திய அமைச்சர். ஸோ இப்படி தான் இன்றைக்கி வந்து ஸ்டடி போணுச்சு. ஸோ இன்றைக்கி சண்டேனால கொஞ்சம் நல்லாவே எனக்கு வந்து கேப் இருந்துச்சு. நல்லாவே நான் உட்காந்து படிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் இருந்துச்சு. ஏன்னா சமையல் எல்லாமே வந்து அக்கா பார்த்துக்கிட்டாங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ஸோ எல்லாமே எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டடி எல்லாமே முடிச்சிட்டேன், ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இன்றைக்குள்ள சேலஞ்சு. ஸோ தேங்க்யூ. நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ.